எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் ஷர்மிகா. இன்னைக்கு நம்ம டோட்டல் சம்மர் கேர் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த சீசன்ல நம்ம உடம்ப நம்ம நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா சம்மர் ஆரம்பிச்சிருச்சுனாலே பேசிக்கா இப்போ எல்லாருக்கும் சிட்டிங் டைப் ஜாப், லேட் நைட் தூங்குறனாலையும், ஜங்க் நிறைய சாப்பிட்றனாலையும் உடல் சூடு ஜாஸ்தி ஆகிட்டே வருது. இந்த சம்மர் சீசன் வந்துட்டு சின்ன சின்ன ஃபியூ டிப்ஸோட வந்திருக்கேன். ரோட் சைட் வெண்டாஸ்க்கு வந்துட்டு, அதாவது நம்ம ரோட் சைடில் நிறைய பேர் நிறைய நல்ல விஷயங்கள் வந்துட்டு வித்துட்டு இருப்பாங்க இல்லையா? மற்ற எந்த கண்ட்ரீஸ்லயுமே இல்லாத ஒரு விஷயம். வெளிநாட்டுக்கு போனீங்க அப்படின்னா உங்களால ஒரு இளநியை கூட ரோட்ல உங்களால பார்க்கவே முடியாது. எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ஏசி ரூம்குள்ள போயிட்டு அதுக்கு பயங்கரமான விலையை கொடுத்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம ஊர்ல ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா வந்துட்டு ரோட் சைடு வெண்டாஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது கம்மியான சம்பாத்தியம் இருக்கிறவங்களும் பயங்கரமா சம்பாதிக்கிறவங்களும் ரெண்டு பேருக்குமே ஒரு ஹெல்தியான ஒரு ட்ரிங்க் கிடைக்கணும் அப்படின்னா ரோட் சைடு வெண்டாஸ் அவ்வளவு பேர் இருக்காங்க. ஸோ நாமளும் நல்லா இருக்கணும், ரோட் சைடும் நல்லா இருக்கனால ஃபர்ஸ்ட் 10 ஜூஸ் நான் சொல்றேன். நீங்க வெளியே ரோட் சைட்ல ஹைஜீனா நீங்க குடிக்கலாம். இந்த 10 ஜூஸுமே தாராளமா குடிக்கலாம். ஏன்னா இதுல எந்த ஒரு பெரிய கலப்படமும் பெருசா இருக்கிறது இல்ல. நான் 10 சொல்றேன். இது எங்க நீங்க பார்த்தாலும் இந்த சம்மர் சீசன்ல விட்டுறாம குடிச்சிருங்க. இளநிக்குள்ள இருக்கிற அந்த ஃப்ளஷ், கோகோனட் ஃப்ளஷையும் கண்டிப்பா சாப்பிடணும். இன்னொன்னு தேங்காய் பூவும் இளநியும் ரொம்ப நல்லது இந்த சம்மர் சீசனுக்கு. ரெண்டாவது பதநீர் கொஞ்சம் இனிப்பா தான் இருக்கும். ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் வந்துட்டு பதநீர் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். மற்றபடி எல்லாருமே இந்த வெள்ளப்படுதல் இருக்கிறவங்க, கண்ணு எரிச்சலா இருக்கும்னு சொல்றவங்க, பாதை எரிச்சல் இருக்கிறவங்க, சுகர் இல்லாதவங்க, தைராய்டு இருக்கிறவங்க, லோ பிபி இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் வந்துட்டு பதனியை தாராளமா நீங்க குடிக்கலாம். உடல் சூடு, எனக்கு வயிறு அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டாலே ஒரு மாதிரி அடிவயிறுலாம் சூடாக ஆரம்பிச்சிடும், எனக்கு சூட்டு கப்பல சம்மர் ஆனாலே சூட்டு கப்பல வர ஆரம்பிச்சிடும், வாய் புண்ணு வர ஆரம்பிச்சிடும் சொல்றவங்க எல்லாம் இந்த பதநீரை தாராளமா குடிக்கலாம். அடுத்து முலாம்பழம் ஜூஸ். என்ன சொல்றீங்க, நான் வந்துட்டு வாட்டர்மெலன் ஜூஸ் தான் குடிக்க சொல்வீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னா, முலாம்பழத்துல வந்துட்டு நிறைய ஃபைபர் இருக்கு. அதே மாதிரி கம்மி இல்ல ஸ்வீட் அண்ட் ஜூஸ் அப்படிங்கறதுனால வாட்டர்மெலனை விடவே முலாம்பழம் வந்துட்டு இன்னுமே சூப்பரா இருக்கும் உங்களுக்கு சம்மர் சீசன்ல. நோ ஐஸ் நோ சுகர்ல தான் குடிக்கணும். நான் சொல்ற எல்லா ஜூஸுமே மைல்டா ஸ்வீட் இருக்கும். நீங்க சர்க்கரையை போட்டு ஜூஸ் குடிச்சிட்டீங்கன்னா ஜூஸ் குடிக்கிறதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். ஸோ முலாம்பழம் ஜூஸாவும் குடிக்கலாம். இல்லைன்னா வீட்டுல முலாம்பழம் நல்லா கணிச்சுதான் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கரும்பு சர்க்கரை நீங்க தூவி நீங்க சாப்பிடும்போது செம்ம டேஸ்டா இருக்கும். அடுத்து இருக்கிறதுலே டாப் வந்துட்டு ஆலோவேரா ஜூஸ் தான். ஆலோவேரா எங்க பார்த்தாலும் நீங்க தயவு செஞ்சு வாங்கிருங்க. வீட்டுல இருந்தது ஆலோவேரா அப்படின்னா, ஆலோவேரா ஜூஸ் எப்படி போடணும்னு தெரியல, ஆலோவேராவை கட் பண்ணி உள்ள இருக்கிற ஃப்ளஷ் எடுத்து 7 தண்ணியில கழுவி அதை மிக்சியில போட்டு நல்லா அரைச்சு, ஆலோவேரா ஜூஸ்ல வந்துட்டு ஆலோவேரா கொஞ்சம் கியூக்கம்பர் போட்டு வெள்ளரிக்காய் போட்டு நீங்க வந்துட்டு குடிக்கலாம். அதுவுமே டேஸ்டா இருக்கும். ஆலோவேரா ஜூஸ் ரெசிபிஸ்னு போட்டீங்கன்னா நிறைய யூடியூப்ல வரும். நல்ல டேஸ்டான ரெசிபி ஒன்று கண்டுபிடிச்சு அதை நீங்க போட்டு குடிக்கலாம். இல்லைன்னா நீங்க வெளியே ஆலோவேரா ஜூஸ் குடிச்சாலே அவ்வளோ ஒன்றும் ஒரு மாதிரி டேஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்கும். ரொம்ப கசக்கு இனிப்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். கண்டிப்பா அதை நீங்க குடிக்கலாம். நீங்க இளநீர் விட்டா கூட பரவாயில்ல, ஆனா கத்தாழை ஜூஸை விட்டுறாதீங்க வெளியே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா. அடுத்து வந்துட்டு கம்பங்கூழ் காலை உணவா வந்துட்டு இந்த மொத்த சம்மர் சீசன்ல வச்சுக்கிட்டாலும் செம்ம பவர் பேக்டு ஜூஸ், செம்ம நியூட்ரிஷன், புரத சத்து இருக்கு. காலையிலே வந்துட்டு புரதம் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்களா? ஸோ உங்க வீட்டு பக்கத்துல ஈரோட்ல இருக்கிறவங்க, திருப்பூர், கோயம்புத்தூர் கண்டிப்பா கம்பங்கூழ் வந்துட்டு யாராவது ஒருத்தங்க வித்துட்டு தான் இருக்காங்க. சென்னையிலேயும் ஒரு சில இடத்துல இருக்கு. ஸோ நீங்க கம்பங்கூழ் வித்துட்டு இருக்கிற ஒரு பாட்டியோ தாத்தாவையோ பார்த்துட்டீங்கன்னா அவங்கள பிடிச்சி வச்சுக்கோங்க. டெய்லி காலையில் நீங்க போறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் யாராவது ஸ்கிப் பண்றீங்களா, நேரா போய் கம்பங்கூழ் விற்கிறவங்க மேக்ஸிமம் பழைய சோறு கஞ்சி, மோர் சாதம் இதையுமே விற்பாங்க. ஸோ இவங்க கிட்ட போயிட்டு காலை உணவை முடிச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஸோ கம்பங்கூழையும் விட்டுறாதீங்க. அடுத்து பேசிக்கான ஒரு மோர். நம்ம ஊர்ல நிறைய சைடு வந்துட்டு மோர் பந்தல் வந்துட்டு ஃப்ரீயா கூட போடுவாங்க. ஃப்ரீயா கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அது ரொம்ப மோசமான விஷயமா இல்லவே இல்லை. அப்படி கொடுக்குற மோரையும் நீங்க போய் கொடுத்துக்கலாம். பாக்கெட் மோர், பாட்டில்டு மோர்லாம் குடிக்காதீங்க. மோர் ரொம்ப சிம்பிளா செய்யற ஒரு விஷயம். நீங்க போட்டு கடையணும்னு கூட இல்லை. கொஞ்சம் தயிர், நிறைய தண்ணி போட்டு மிக்சியில அடிச்சுட்டு, மோருக்குன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் போடுவாங்கல்ல, கொத்தமல்லி, சீரகம், இதெல்லாம் போட்டு நல்லா மோரை டேஸ்டாவும் குடிங்க. அதே மாதிரி நீங்க மோரை வீட்டுல குடிக்கிறீங்க அப்படின்னா மேக் ஷோர் ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சாப்பிட்டு மோர் குடிங்க. அது ரொம்ப 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 நல்லது சம்மர் சீசன்ல. சைனஸ், வீசிங், ஆஸ்மா, எனக்கு வந்துட்டு மூச்சு திணறல் பயங்கரமா வரும்னு சொல்றவங்க எல்லாமே யோசிச்சு இதை எடுங்க. ஒரு சிலவங்கலாம் வீசிங்கோடவே மோர்லாம் குடிச்சா எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றவங்க யூ கேன் டேக் திஸ். ஆனா இந்த சைனஸ் வீசிங்லாம் இருக்கிறவங்க நான் சொல்ற இந்த ஜூசஸ் எல்லாமே குடிச்சீங்கன்னா ரொம்பவே மூச்சு திணற ஆரம்பிச்சிடும். இல்ல அதை நான் குடிச்சு ட்ரை பண்ணி பாக்குறேன்னு சொன்னீங்கன்னா சூரியன் உச்சத்துல இருக்கும்போது மட்டும் குடிங்க. நான் சொல்ற எல்லா ஜூஸையுமே சூரியன் உச்சத்துல இருக்கிறது, அதாவது காலை 10 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்குள்ள இருக்கிற வெயிலுக்குள்ள இந்த ஜூஸஸை நீங்க எடுக்க ஆரம்பிச்சுக்கோங்க. அடுத்து நொங்கு பயங்கர சூப்பருங்க சம்மர் சீசன்ல. எங்க நொங்கு பார்த்தாலும் வண்டியை ஹால்ட் பண்ணிட்டு போய் வாங்கி சாப்பிட்டுருங்க. நெக்ஸ்ட் வீட்லயும் குடிக்கலாம், வெளியும் குடிக்கலாங்கிற மாதிரி ஏபிசி ஜூஸ் ரொம்ப நல்லது. ஆப்பிள், பீட்ரூட், கேரட் எல்லாமே ஃபைபர், எல்லாமே குளிர்ச்சி, ரொம்ப நல்லது. இந்த சம்மர் சீசன்ல நம்ம டயர்டாய் உட்காருவோம் இல்லையா, இந்த ஏபிசி ஜூஸை கொஞ்சம் புதினா போட்டு நீங்க எடுத்துட்டு போகும்போது செம்ம ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். அண்ட் வெளியே ஏதாவது ஜூஸ் ஷாப்ஸ் போய்
போய் நீங்க ஜூஸ் குடிச்சாலும் ஃபர்ஸ்ட் ஏபிசி ஜூஸை ப்ரிஃபர் பண்ணுங்க. நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் காஃபி தான் பயங்கரமா எனர்ஜி கொடுக்குதுன்னு. இல்ல, ஃப்ரூட் ஜூஸஸ் வந்துட்டு அதை விட டபுள் மடங்கு கொடுக்கும், கான்சென்ட்ரேஷனையும் பயங்கரமா கொடுக்கும். ஸோ ப்ரிஃபர் ஏபிசி ஜூஸ் ரேதர் தென் ப்ரிஃபரிங் காஃபி. அடுத்து ஆனா மாம்பழத்தை விட சூப்பரான சம்மர் சீசன் பழம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கொய்யா பழம் மட்டும்தான். ஸோ கொய்யா பழம் ஆன ரெகுலர் பேசிஸ் நீங்க எடுக்கலாம். குட்டி குட்டியான பாக்ஸா கட் பண்ணிட்டு மிளகாய் தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டு நீங்க கலக்கி சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்டா இருக்கும். டெய்லி ஒரு கொய்யாக்காய் கூட நீங்க தாராளமா சாப்பிடலாம். லாஸ்ட் இந்த ஜூஸ் வந்துட்டு குடிக்கணும்னு அவசியமே இல்லை, பட் ஸ்டில் நீங்க வந்துட்டு எனக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜி வேணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு when you prefer summer seasonல லெமன் ஜூஸ் வித் சால்ட் அண்ட் சுகர், சுகரும் இல்லாம குடிக்கலாம், பட் லெமன் ஜூஸ் வந்துட்டு வித் சால்ட் குடிக்கிறது ஒரு நல்ல ஒரு எலக்ட்ரோலைட் மாதிரி இருக்கு. எலக்ட்ரால்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம வெளியே உட்காந்துட்டு அந்த பவுடர்டு ஃபிளேவர்டு ட்ரிங்க் குடிக்கிறதுக்கு நீங்க டக்குன்னு எனர்ஜி ஏறதுக்கு எலக்ட்ராலுக்கு பதிலாக லெமன் ஜூஸ் வித் சால்ட் மட்டும் நீங்க குடிங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ ஜூஸ் வெரைட்டிஸ் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க இனிமேல் ரோட்டு கடையில் போய் பார்த்தாலும் இந்த ஜூஸை வாங்கி குடிச்சிட்டு டெய்ஸி ஹாஸ்பிட்டல் ஒன்றா டேக் பண்ணுங்க, இல்லை டாக்டர் ஷர்மிகா இன்ஸ்டாகிராம் பேஜ் அதை டேக் பண்ணி போடுங்க. ஸோ தட் ஐ வில் see ஓகே நம்ம சொல்றது வந்துட்டு ஃபாலோ பண்றாங்க மக்கள் அப்படிங்கறத நான் பார்த்துப்பேன். அடுத்து உங்களோட சம்மர் சீசன் அப்படின்னாலே உங்க ஹேண்ட் பேக்கோ இல்லைனா பேக் பேக்கோ எங்க நீங்க வந்துட்டு கேரி பண்றதா இருந்தாலும் இந்த 4 ஃப்ரூட்ஸை கண்டிப்பா கேரி பண்ணிக்கோங்க. ஏதாவது ரொம்ப பசிக்கும் போது நம்ம நொறுக்கு தீனி சாப்பிடாம பஜ்ஜி பொண்டான் சாப்பிடாம அப்போதைக்கு சூப்பரா ஒரு ஃப்ரூட் சாப்பிடணும்னா ஆல்வேஸ் கேரி பனானா. நீங்க வாழைப்பழம் வந்துட்டு கேரி பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு உரிக்காம செதறாம இருக்கிற ஃப்ரூட்ஸ் தான் நான் சொல்ல போறேன். ஸோ வாழைப்பழம் வந்து கேரி பண்ணலாம், இல்லைன்னா ஆப்பிள் கேரி பண்ணலாம். கொய்யா இதெல்லாம் கடிச்சு சாப்பிடுறது, கட் பண்ணிலாம் எடுத்துட்டு போகணும் இல்லை, சும்மா எடுத்து உங்க பேக்குள்ள போட்டு போயிருங்க. கொய்யா பழம், ஆப்பிள், வெள்ளரிக்காய், அப்படி இல்லைன்னா கேரட் வந்துட்டு கொஞ்சம் லாஸ்ட் ப்ரையாரிட்டியாவே வச்சுக்கோங்க. ஏன்னா கேரட் வந்துட்டு கடிக்க சலைவா செக்ரேஷன் கம்மியா இருக்கும். ஆனா நீங்க வெள்ளரிக்காய்லாம் சாப்பிடும்போது பயங்கர வாட்டர் கண்டென்ட் நிறைஞ்ச ஒரு உணவு அது, அதனால நீங்க வெள்ளரிக்காய் வந்து நிறையவே எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் மீறி கண்டிப்பா உங்களோட பேக்லயோ உங்களோட ஹேண்ட் பேக்லயோ பேக் பேக்லயோ வந்துட்டு தண்ணி இருக்கணும். சம்மர் சீசன்ல தண்ணி குடிக்கும் போது கொஞ்சோண்டு சியா சீட்ஸ் போட்டுக்கிறது, இல்லைன்னா ஒரு நாள் தண்ணியில வந்துட்டு புதினா இலைகள் போட்டுக்கிறது, இல்லைன்னா ஒரு 2 to 3 சொட்டு லெமன் வந்துட்டு புழிஞ்சு விட்டுக்கிறது. இந்த மாதிரியான தண்ணி குடிக்கும் போது உங்களோட எனர்ஜி லெவல்ஸ் பயங்கரமா மெயின்டைன் ஆகும். ஆனா வாட்டர் பாட்டில் கேரி பண்றது விட்டுறாதீங்க. மேக்ஸிமம் நான் என்னைக்குமே கேரி பண்றது வந்துட்டு ஸ்ட்ரா பாட்டில்ஸ் தான். ஸோ வாட்டர் பாட்டில் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மேக் ஷுர் சம்மர்ல நீங்க பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ்ல தண்ணி எடுக்காதீங்க. நீங்க இதுக்கும் எஸ்பெஷலி டிரைவிங்ல இருக்கீங்க, ஒரு டாக்ஸி டிரைவரா இருக்கீங்க, இல்ல நான் நார்மலாவே வேலைக்கு போறதுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் நான் போவேன், ஆனா என்னோட கார்ல வந்துட்டோ இல்லைன்னா என்னோட பேக்ல வந்துட்டோ எனக்கு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் தான் வச்சிருப்பேன்னு சொல்றவங்க நீங்க பிளாஸ்டிக் மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு ஸ்டீல் வாட்டர் பாட்டில்ஸ் மாதிரி கொஞ்சம் ப்ரிஃபர் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பிளாஸ்டிக்ஸ்னால நமக்கு நார்மலாவே ஸ்விக்கி ஜொமேட்டோன்னு வந்ததுக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்லயே நம்ம பொருள்றோம். அதுல இருந்து நிறைய ஹார்மோன் இஷ்யூஸ் வருது, தவிர்க்க முடியாத மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டு இருக்கு. இதுல நம்ம வந்துட்டு எரியிற தீல எண்ணெய் ஊத்துற மாதிரி பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் தண்ணி குடிக்க வேண்டாம். மேக்ஸிமம் ஸ்டீல் வாட்டர் பாட்டில்ஸ் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுங்க. ஸ்டீல் ஆர் கிளாஸ் வாட்டர் பாட்டில்ஸ் நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் இந்த சம்மர் சீசன்ல பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான 2 விஷயம் வந்துட்டு, ஒன்னு வீக்லி ட்வைஸ் ஆகுது தலைக்கு குளிர எண்ணெய் வச்சு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு குளிச்சிருங்க. ஸோ தட் உங்களுக்கு உடல் சூடு கம்மியாகும். 2வது, நீங்க 2 வீலர்ல டிராவல் பண்ற ஒரு பர்சனா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வீட்டை விட்டு வெளியே போறதும் போது ஒரு 150 இருந்து 200 ml தண்ணியை குடிச்சு முடிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே போங்க. ஏன்னா ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நிறைய நடந்துட்டு இருக்கு நம்மளோட அன்றாட வாழ்க்கையில. நமக்கு பெருசா இதெல்லாம் நியூஸ்லாம் வராது. இந்த ஓவர் வெயில்னால நமக்கு வந்துட்டு ப்ராப்ளம் வரும். நடு ரோட்ல வந்துட்டு அப்படியே ஹீட் ஸ்ட்ரோக் ஆகி நம்ம டக்குன்னு கீழே விழுகிறதோ, அப்ப எமர்ஜென்சி கூட நமக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. ஆனா இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கை வந்துட்டு நீங்க வீட்டுல இருந்து கிளம்பும் போது நல்ல ஒரு 200 ml தண்ணி இல்லைன்னா ஒரு செம்பு தண்ணி குடிச்சிட்டு நீங்க வந்தீங்கன்னா இதுல இருந்து நல்லாவே பாதுகாத்துக்கலாம். அண்ட் மேக் ஷோர் யூ வேர் அ ஹெல்மெட் இல்ல பக்கத்துல தான் போயிட்டு வரனாலும் ப்ளீஸ் மேக் ஷோர் யூ வேர் அ கேப். சும்மா ஒரு கேப்பாவது நீங்க போட்டுக்கணும். வெறும் தலையில உச்சி வெயில்ல வந்துட்டு போகவே போகாதீங்க. நான் சொல்றது இப்பவே கேட்டுக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் ஹீட் ஸ்ட்ரோக்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்னடா முன்னாடியே பண்ணிக்கலாம்னு யோசிக்கவே கூடாது. அண்ட் இந்த ஒரு 3 விஷயத்தை தவிர்த்துக்கணும். ஒன்னு வந்துட்டு கெஃபைன் இன்டேக் வந்துட்டு தயவு செஞ்சு கம்மி பண்ணுங்க. ரெகுலராகவே நான் காஃபி குடிச்சாதான் நான் ஓடுவேன் அப்படின்னு சொல்றவங்க சம்மர் சீசன்ல காஃபி பேசிக்காவே நம்மளோட உடம்புல இருக்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் பீக்குக்கு கொண்டு போகும். 2வது, காஃபி இந்த கெஃபைன் பண்ற விஷயம் என்னன்னா நம்ம உடம்புல வந்துட்டு சூட்டை ஜாஸ்தி பண்ணி நம்மளோட உடம்பு ரொம்ப ரொம்ப ட்ரை ஆக்கும். ஸோ மைக்ரைன் இருக்கிறவங்க எல்லாம் காஃபி இல்லாம வாழ முடியாதுன்னு சொல்லுவீங்கல்ல, உங்களுக்கு மைக்ரைன் ஹெட்டேக் கொண்டு வரதே அந்த காஃபி தாங்கிறது உங்களுக்கு என்னைக்கு புரிய போகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ கெஃபைன் இன்டேக் சம்மர் சீசன் நல்லாவே கம்மி பண்ணிக்கோங்க. 2வது 3வது யாருமே உங்களுக்கு சொல்லியிருக்காத ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நார்மலா எல்லா சீசனை விடுமே இந்த சம்மர் சீசன்ல நம்மளோட மூட்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி கிராங்கியா தான் இருக்குமாமா, ரொம்ப இரிட்டேட்டடாவே இருப்போமாமா, வேலை செய்யறதுக்கே தோணாதான். என்ன சொல்றீங்க, எனக்கு வின்டர் சீசன் தான் அப்படியே மூடியா கிளைமேட் இருக்கும்போது எனக்கு வேலை செய்யவே தோணாது, தூங்கிட்டே இருக்கலாம்னு தோணும் அப்படின்னா, சம்மர் சீசன்ல வந்துட்டு இரிட்டேட்டடா இருப்பாங்க அப்படிங்கறது
வந்துட்டு ஒரு பேச்சுவாக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஸ்டடிக்குள்ளெல்லாம் கொண்டு வரல, பட் திஸ் வில் ஹேப்பன். காலை எந்திரிக்கும் போதே பயங்கர அந்த வெயில் அடிக்கும் போது நம்மளோட மூட் வந்துட்டு சன்லைட் வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணுங்கிறது வேற. ஆனா ஒரு சிலவங்களுக்கு வந்துட்டு இந்த மூடை இரிட்டேட் பண்ணி விட்டுரும். காலையில இருக்கிறத விடையும் ஈவினிங் இருக்கிற விடையும் மத்தியானத்துல எல்லாருமே கொஞ்சம் டென்ஷனாக தான் சுத்துவோம். அதனால அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க கிட்ட வந்துட்டு இந்த சம்மர் சீசன் டைம்ல நம்ம பொறுமையா இருக்கணும், நம்ம அன்பா பேசணும், நம்ம கத்தக்கூடாது, எப்பவுமே மூட் ஸ்விங்ஸ்ல இருக்கக்கூடாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் சம்மர் சீசன்ல சொல்லணும்னு நினைச்சேன். இந்த சம்மர் சீசன்ல இதையும் மீறி இந்த கோடை காலத்துல உங்களுக்கு வேற ஏதாவது டிப்ஸ் வேணும், இதுக்கு சொல்லுங்க அதுக்கு சொல்லுங்கன்னு சொல்லுங்க. எனக்கு கீழே கமெண்ட்ஸ்ல வந்துட்டு சொல்லுங்க. நான் அடுத்தது அதே கமெண்ட்ஸ்லாம் எது ஜாஸ்தியாக வருதோ அதை எடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோவா போடுறேன். ஸோ until then it's bye from Dr. Sharmika. Bye.